லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நெஞ்சங்களே, இன்று யாம் உங்களுக்கு வழங்க விருப்பன தடம் தந்த தகைமை, அன்னைவோர் அதிசயம் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை, இதைவிட பெரியவற்றை காண்பீர். உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றைக் காண்பீர் என்றார் இயேசு. உள்ளத்தில் களங்கமற்றவர்கள் உண்மையை உரக்கச் சொல்வர். இந்த வரிசையில் நிற்பவரே நத்தனியேல். இயேசுவின் அறிவு கூர்மை, கூரிய பார்வை, அணுகுமுறை, அத்திமரத்தின் கீழ் பார்த்த கதை எல்லாம் நத்தனியேலின் நெஞ்சம் தொட்டது. அதனால் நேசம் ஊற்றெடுத்தது, நம்பிக்கை நதியானது. அதுவே இயேசுவை இறைமகன் என்றும் இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றும் அறிக்கையிடத் தூண்டியது. சாதாரணர்கள் தங்கள் முன் சாவே வரினும் உண்மையின் சாட்சிகளாய் ஒளிர்வர். நாம் இறக்கும்போது நமக்கு 5 உண்மையான நண்பர்கள் இருக்கிறார்கள் எனில் நாம் சிறந்த வாழ்க்கை வாழ்ந்துள்ளோம் என்றே அர்த்தம். அந்த 5 ஒருவர் நத்தனியேல் என இயேசு நம்பியிருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையில் பூத்ததே இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்ற சொல்மலர். உண்மையுடன் கைகோத்து வாழ்ந்தவர்கள் உலகை பிரிந்தாலும் உண்மை அவர்களை பிரிவதில்லை. உண்மை என்பது கடவுளின் இன்னொரு பரிணாமம். உண்மையை விதைப்பவர்களாலே உயர்ந்த நம்பிக்கையை அறுவடை செய்ய முடியும். இறைவா, பிறருக்காக அல்ல, எனக்குள் உண்மையாக வாழ வரம் தாரும். அன்னைவோர் அதிசயம். பூண்டி புதுமை மாதா திருத்தலம். தாய் மரியாள் அழைக்கின்றாள் மாந்தர் நம்மையே, வாழ்ந்து காட்டும் பக்தர்களாய் நாமும் மாறவே. தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பூண்டி இயற்கை வளமிக்க அழகிய கிராமமாகும். காவிரி நதியின் கரைக்கு அருகில் அமைந்திருப்பதால் இவ்வூர் ஆண்டு முழுவதும் பசுமை நிறைந்ததாக விளங்குகிறது. செழிப்பான நிலங்களைக் கொண்ட பூண்டியில் நெற்பயிர் அதிகம் விளைவதால் நெற்களஞ்சியம் என்று புகழப்படும் தஞ்சை மாவட்டத்தின் சிறப்பை மேலும் உயர்த்துகிறது. பசுமை நிறைந்த நெற்பயிரும் செங்கரும்பும் உயர்ந்த தென்னை மரங்களும் சூழ்ந்த சோலைவனமாக பார்ப்போற்ற விளங்குவதுதான் பூண்டி எனப்படும் அலமேலுபுரம் பூண்டியாகும். இவ்வூரின் இயற்கை வளம் மக்கள் வாழ்க்கையை வளமாக்குவதோடு மட்டுமல்லாது, அங்கு கோயில் கொண்டுள்ள அன்னை மரியா பூண்டி புதுமை மாதாவாக தன்னை நாடி வரும் அனைத்து மக்களுக்கும் இறைவனின் அளப்பரிய ஆசிரை பெற்றுத் தருவதோடு எண்ணற்ற புதுமைகளால் மன அமைதியையும் நல்வாழ்வையும் வழங்கி வருகிறார். இவ்வாறு இயற்கை வளமும் ஆன்மீக சிறப்பும் இணைந்த அவ்வூரின் பெயராலேயே அன்னையும் பூண்டி புதுமை மாதா என்று அழைக்கப்படுகிறார். தமிழகத்தில் உள்ள பேராலயங்களுள் ஒன்றான பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதா பேராலயம் 1710ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு நற்செய்தி அறிவிக்க வந்த இத்தாலியைச் சேர்ந்த இயேசு சபை அருள் பணியாளர் கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி எனும் வீரமாமுனிவரால் கட்டப்பட்டது. தான் சென்ற இடமெல்லாம் அன்னை மரியின் பெயரில் கோவில்களை நிறுவி மக்கள் வணங்கி இறைவேண்டல் செய்ய வழிவகை செய்வது இவரின் சிறப்பு.
அவ்வாறு 1714 முதல் 1718 வரை அவர் பூண்டியில் தங்கி அங்கே அன்னை மரியாவுக்கென்று ஒரு கோவிலை எழுப்பினார். வீரமாமுனிவர் அப்போது ஆலயத்தில் வைத்த மாதாவின் திருவுருவச் சிலை பல நூற்றாண்டுகள் கடந்ததாலும் சரியான பராமரிப்பு இல்லாத காரணத்தாலும் பொலிவிழந்து காணப்பட்டது. பின்னர் 1858ஆம் ஆண்டில் பிப்ரவரி 11ஆம் நாள் பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் அன்னை மரியா பெர்னதத் என்ற சிறுமிக்கு காட்சியளித்து தம்மையே நான் அமல உற்பவம் என வெளிப்படுத்தி உலகமெங்கும் மக்கள் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அந்த நிகழ்வை நினைவு கூர்ந்து இந்தியாவில் பணியாற்றிய இயேசு சபை அருள்பணியாளர்கள் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் இருந்து லூர்து அன்னையின் அந்த காட்சியை ஒத்திருக்கும் 3 சிறப்பு திருவுருவச் சிலைகளை வரவழைத்தனர். அவற்றில் ஒன்றை பூண்டி ஆலயத்தில் நிறுவினர். இந்த திருவுருவச் சிலை ஜென்மராக்கினி மாதா என அழைக்கப்படுகிறது. காவிரி நீரோடி வரும் கரையில் நல்ல காவியமாம் பேர் விளங்கும் பூண்டி அன்னை திருத்தல பேராலயமாம் சிங்கார செழுமை எங்கும் சீர்மிகு நல்லழகு பொங்கும் பூண்டி என்னும் புதுமை நிறை புண்ணியத்தாய் திருத்தலமாம் எங்கெங்கும் நீ புகழ் விளங்கும் எத்திக்கும் நின் அருள் துலங்கும் என் இதய தாய்மறியே என் உதய தாரகையே. 1924ஆம் ஆண்டு கடுமையான புயல் வீசி வெள்ளப்பெருக்கு ஏற்படவே அன்னையின் திருவுருவச் சிலை சேதமடையாமல் இருக்க மிக்கேல்பட்டி பங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ள ஆலயத்தில் வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் 1925ஆம் ஆண்டு மீண்டும் பூண்டிக்கு கொண்டுவரப்பட்டு ஆலயத்தில் வைக்கப்பட்டது. பூண்டி மாதா திருத்தலத்தில் அன்னையின் புதுமைகள் வெளிப்படத் தொடங்கியது. இரவு நேரங்களில் ஆலயத்தின் உள்ளே யாரும் விளக்கோ மெழுகுதிரியோ ஏற்றாத நிலையிலும் ஓர் ஒளி பிரகாசித்து ஆலயத்தை ஒளியால் நிரப்பியது. பல முறை மக்கள் அதைக் கண்டு ஆலயத்தின் கதவுகளை திறந்து பார்த்தனர். ஆனால் உள்ளே எங்கும் விளக்கும் இல்லை, நெருப்பும் எரியவில்லை. அப்போதுதான் இறையருள் இல்லாமல் வெளிச்சம் இருக்க முடியாது என்ற ஆழமான உண்மை மக்களின் இதயத்தில் வேரூன்றியது. இதுவே பூண்டி புதுமை அன்னையின் பொற்காலம் தொடங்கிய தருணமாக அமைந்தது. 1949இல் மிக்கேல்பட்டி என்னும் சிற்றூரைச் சேர்ந்த பெரியவர் ஞானாதிக்கத்தின் வயிற்றுவலி அன்னையை நம்பியதால் அற்புதமாக குணமானது. இதுவே இத்திருத்தலத்தில் நடந்த முதல் புதுமை. அவர் அளித்த காணிக்கையான நற்கருணை கதிர்பாத்திரம் இன்றும் அன்னையின் புகழ் பாடுகிறது. 1955ஆம் ஆண்டு செப்டம்பரில் அருள்பணியாளர் VS லூர்து சேவியர் பூண்டி புதுமை அன்னை ஆலய பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார். அவரது காலம் பூண்டி ஆலய வரலாற்றில் மறக்க முடியாத பொற்காலமாகும். அவரது பக்தியும் அயராத உழைப்பும் தன்னலமற்ற சேவையும் அர்ப்பண உணர்வும் பூண்டி புதுமை அன்னையின் பெருமையை உலகம் அறியச் செய்தன. ஆலயம் பழமை வாய்ந்ததாக இருந்ததால் இயற்கை சீற்றங்களால் ஆலயச் சுவர்கள் சேதமடைந்து காணப்பட்டது. ஆகவே அருட்தந்தை அவர்கள் ஆலயத்தை புதுப்பித்து கட்ட எண்ணினார். ஆனால் பழுதடைந்த பகுதியை இடிக்கவோ கட்டவோ பணம் இல்லாமல் சிரமப்பட்டார். ஜெபத்தினால் அடைய முடியாதது எதுவும் கிடையாது என்ற ஆழ்ந்த விசுவாசம் உடைய தந்தை அவர்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற இயேசுவின் வார்த்தைகளை மனதில் இருத்தி பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவிடம் மனமுருக 15 நாட்கள் நோன்பிருந்து மன்றாடினார். அருள் பணியாளரின் இதயம் அன்னை மரியாவின் அருளோடு இணையும் போது இம்மண்ணுலகில் விண்ணின் மாட்சியை காண முடியும் என்பதற்கேற்ப 1956ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் அருள் தந்தை லூர்து சேவியர் அவர்களின் வேண்டுதலை ஏற்றவராய் அன்னை மரியா புதுமை செய்தார்கள். பூண்டி புதுமை அன்னையின் கருணையால் தந்தையவர்களின் உள்ளுணர்வு ஆலயம் இடிந்து விழுவது போல் உணர்த்தியது. பள்ளி குழந்தைகளுக்கும் அன்னையின் பக்தர்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்க ஆலயத்தைச் சுற்றி தடுப்பு கயிற்றை கட்டச் செய்தார். 1956ஆம் ஆண்டு நவம்பர் 22ஆம் நாள் வெள்ளிக்கிழமை ஆலயத்தில் இடிக்க வேண்டிய பகுதி மட்டும் யாருக்கும் எந்த இடையூறும் இன்றி இடிந்து விழுந்தது. பூண்டி மாதாவின் புதுமையை எண்ணி அருள் தந்தை அவர்களும் மக்களும் மாதாவிற்கு நன்றி கூறினர். அன்னை மரியின் அன்பு உள்ளம் அள்ளி அணைக்கும் அருளின் வெள்ளம் ஆகாயம் நெஞ்சம் குளிரும் என் அன்னை மரியின் ஆதாரம் நெஞ்சில் மிளிரும் சொல்லில் அடங்கா சுந்தரமாய் சொல்ல முடியா சுகந்தங்களாய் சோகங்கள் எல்லாம் தணிக்கும் என் அன்னை
அன்னையின் புகழ் சொன்னாலே நெஞ்சில் இனிக்கும். என் அன்னையம்மா. அன்னையின் புதுமையை காண வந்த மக்கள் வெள்ளமென வந்தனர், நன்கொடைகள் அளித்தனர். அதுவரை ஜென்மராக்கினி மாதா என்று அழைக்கப்பட்டு வந்த அன்னை மரியாவை பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதா என்று அழைத்து உலகறியச் செய்தது அருள் பணியாளர் லூர்து சேவியர் அவரையே சேரும். 1964 மே மாதம் மீண்டும் அன்னையின் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு குடந்தை ஆயர் பவுல் அருள்சாமி அவர்களால் புனிதப்படுத்தப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்டது. அதன் பிறகு அருள் பணியாளர் லூர்து சேவியர் அவர்களின் காலத்தில் தொடர்ந்த பூண்டி புதுமை மாதாவின் புதுமைகள் தமிழகம் மட்டுமல்லாது மும்பை, கொல்கத்தா, பெங்களூரு போன்ற நகரங்களிலும் மற்றும் இந்தியாவின் பிற மாநிலங்களிலும், மேலும் ஜெர்மனி, அரபு நாடுகள், இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி, ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, பர்மா போன்ற வெளிநாடுகளிலும் பரவியது. அன்னையிடம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக வெளிநாடுகளில் இருந்து வந்த நன்றி கடிதங்களும் காணிக்கை பொருட்களும் ஆலய அருங்காட்சியகத்தில் தொகுத்து வைக்கப்பட்டுள்ளன. பூண்டிக்கு வரும் பக்தர்களுக்கு வழிகாட்டியாய் அமைந்திட ஆலயத்தின் முன்பகுதியில் அருள் பணியாளர் லூர்து சேவியர் அவர்கள் வானுயர்ந்த கோபுரத்தை கட்டினார். பின்பு 17 ஆண்டுகள் தன்னலம் பாராது இறைப்பணி செய்த அருள் பணியாளர் லூர்து சேவியர் அவர்கள் உடல்நலக் குறைவால் 16/4/1978 இறைவனடி சேர்ந்தார். அவரது உடல் பூண்டிக்கு கொண்டுவரப்பட்டு ஆலயத்தின் முன்பகுதியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. திரு அவையால் இறை ஊழியராக உயர்த்தப்பட்ட அவரது கல்லறையில் வேண்டுபவர்கள் இன்றளவும் நன்மைகளை பெற்று வருகின்றனர். மேலும் 2000 ஆண்டுகளுக்கு முன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து ஆணிகளால் அறையப்பட்டு உயிர்விட்ட திருச்சிலுவையின் சிறு பகுதி மேதகு கர்தினால் லூர்துசாமி அவர்களின் பேருதவியால் அருள் பணியாளர் ராயப்பர் அவர்களால் ரோமையிலிருந்து கொண்டுவரப்பட்டு மக்கள் வணக்கம் செலுத்த பூண்டி புதுமை மாதா ஆலய திருப்பீடத்தின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது. பங்கு ஆலயமாக இருந்த பூண்டி புதுமை மாதா ஆலயம் குடந்தை மறைமாவட்ட ஆயர் மேதகு பீட்டர் ரெமிஜியூஸ் அவர்களால் 26/1/1995 அன்று திருத்தலமாக அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1999 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அவர்களால் பேராலயமாக உயர்த்தப்பட்டது. ஜனவரி 3 பேராலயம் புனிதப்படுத்தப்பட்ட பொன்னாள். தவக்காலத்தின் 6வது வெள்ளிக்கிழமை. மே 15 பேராலய ஆண்டு பெருவிழா. ஜூன் 29 திருத்தூதர்களான புனித பேதுரு பவுல் பெருவிழா. ஆகஸ்ட் 3 இவ்வாலயம் பேராலயமாக அறிவிக்கப்பட்ட நாள். செப்டம்பர் 8 அன்னையின் பிறப்பு பெருவிழா ஆகிய 6 நாட்களும் இப்பேராலயத்தின் நிறைப்பலன் பெறும் நாட்களாகவும் அறிவிக்கப்பட்டது. அதன் பின் பொறுப்பேற்ற பல அருள் பணியாளர்களால் பூண்டி புதுமை அன்னையின் பேராலயம் காலத்திற்கேற்றவாறும் நம்பிக்கையாளர்களின் வசதிக்கு ஏற்றவாறும் சிலுவை பாதை நிலைகள், ஆராதனை ஆலயம், தியான இல்லம், சிறுவர் பூங்கா, புனித பூமி என பல சிறப்புகளுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. பூண்டி மாதா பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா ஆண்டுதோறும் மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 14ஆம் தேதி தேர்பவனியும் 15ஆம் தேதி திருவிழா திருப்பலியும் நடைபெற்று நிறைவடையும். ஆயிரக்கணக்கான மக்கள் அன்னையின் திருவிழா நாள்களில் கலந்து கொண்டு அன்னையின் ஆசிரை பெற்றுச் செல்கின்றனர். ஒவ்வொரு மாத முதல் சனிக்கிழமையிலும் இரவு 9 மணி முதல் 12 மணி வரை அன்பிரவு ஜெபக்கூட்ட வழிபாடு நடைபெற்று திருப்பலியுடனும் இறை ஆசீருடனும் நிறைவுறுகிறது. மண்ணில் விளங்கும் மாட்சிமைகள், விண்ணில் துலங்கும் மகத்துவங்கள், மாதாவின் மணி மகுடம், என் மாமரி அன்னை மரியாளின் மகத்துவங்கள். எண்ணில் அடங்கா எண்ணங்களாய், எண்ண முடியா ஏற்றங்களாய், என் உள்ளம் என்றும் மகிழும். என் அன்னையின் அன்பில் எந்நாளும் நெஞ்சம் நெகிழும். ஜென்மராக்கினியே. பூண்டி புதுமை மாதா திருத்தலம் குறித்து இன்றைய அன்னைவோர் அதிசயம் என்ற நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். கிறிஸ்தவ தலைவர்கள் இயற்கையாகவே பிறரன்பு பணிகளாற்றி சிறப்பாக வாழ்ந்து தங்களுக்குள் செயல்படும் நம்பிக்கைக்கு சான்று பகரும் அளவிற்கு ஆற்றல் பெறுகின்றார்கள் என்றும்
அவர்களுக்கு அறிவூட்டி இத்தகைய ஆற்றலினை அளிப்பது கிறிஸ்துவுடனான அவர்களின் தனிப்பட்ட உறவு என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆகஸ்ட் 28 வியாழனன்று வத்திக்கானின் கொன்சிஸ்டரோ அறையில் பிரான்சின் வால்தே மார்னே பகுதி கிறிஸ்தவ அரசியல் பிரதிநிதிகளை சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் எதிர்நோக்கால் பலப்படுத்தப்பட்ட அன்றாட வாழ்க்கை பணிகளை ஆற்ற அவர்களுக்கு வலியுறுத்தினார். மிகவும் நீதியான மனிதாபிமானம் உள்ள உடன் பிறந்த உணர்வு கொண்ட உலகத்தை கட்டி எழுப்புவதில் உறுதியுடன் செயல்படுங்கள் என்றும், அப்போதுதான் நற்செய்தியால் மட்டுமே நிறைந்த உலகமாக நமது உலகம் இருக்க முடியும் என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை. இயேசு தனது இறப்பு மற்றும் உயிர்ப்பு வழியாக அடைந்த மீட்பு, கலாச்சாரம், பொருளாதாரம், வேலை, குடும்பம், திருமணம், மனித மாண்பு, வாழ்க்கைக்கான மரியாதை, தொடர்பு, கல்வி, அரசியல், நலவாழ்வு போன்ற மனித வாழ்க்கையின் அனைத்து பரிமாணங்களையும் உள்ளடக்கியது என்றும் சுட்டிக்காட்டினார் திருத்தந்தை. புனித அகுஸ்தினாரின் வாழ்வும் பணிவாழ்வில் பெற்ற தலைமைத்துவத்திற்கான அவரது அழைப்பும் கடவுள் நமக்கும் ஏராளமான கொடைகளையும் திறமைகளையும் கொடுத்துள்ளார் என்பதை நினைவூட்டுகின்றன என்று குறுஞ்செய்தி ஒன்றில் பதிவிட்டுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆகஸ்ட் 28 வியாழன் தூய அகுஸ்தினாரின் திருவிழாவன்று அவரது வாழ்க்கையை சுட்டிக்காட்டி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. கடவுளுக்கும் நமது அண்டை வீட்டில் வாழ்பவர்களுக்கும் அன்பு பணிகள் ஆற்றுவதன் வழியாக நமது வாழ்வின் நோக்கம், நிறைவு, மகிழ்ச்சி ஆகியவற்றை நாம் பெறுகின்றோம் என்றும் அச்செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் புனித அகுஸ்தீன் சபையின் இளம் குருமடத்தில் கல்வி கற்றவர். 1977ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் நாள் சிகாகோவில் உள்ள புனித லூயிஸில் உள்ள அகுஸ்தீன் துறவற இல்லத்தில் இணைந்து துறவற பயிற்சி பெற்றார். 1978ஆம் ஆண்டு செப்டம்பர் 2 அன்று தனது முதல் வார்த்தை பாட்டினையும், 1981ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29 அன்று தனது இறுதி வார்த்தை பாட்டினையும் அளித்தார். கேரளாவின் சீரோ மலபார் தலத்துரு அவையின் ஆயர் பேரவையினரால் அதிலபாத் மறைமாவட்ட கீழை தலத்துரு அவையின் ஆயராக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் அனுமதியுடன் அருள்பணி ஜோசப் தச்சரம்பத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆகஸ்ட் 28 வியாழனன்று வெளியிடப்பட்ட திருப்பீட தகவல்களின்படி அதிலபாத் மறைமாவட்ட ஆயராக அமலமரி கார்மேல் சபை துறவியான அருள்பணி ஜோசப் தச்சம்பரத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அருள்பணி ஜோசப் அவர்கள் 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி 24 அன்று இந்தியாவின் நாலுமுக்கு பகுதியில் பிறந்தவர். தனது கல்வி படிப்பை முடித்த பிறகு 1985ஆம் ஆண்டு அமலமரி கார்மேல் சபையில் சேர்ந்தார். பெங்களூருவில் உள்ள தர்சனா மற்றும் தர்மாராம் கல்லூரியில் தத்துவம் மற்றும் இறையியல் படிப்பை பயின்ற அவர் 1997ஆம் ஆண்டு ஜனவரி 4 அன்று அருள் பணியாளராக நியமிக்கப்பட்டார். அமெரிக்காவின் மினியாபோலிஸ் நகரத்தில் உள்ள ஆலயத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இறைவனின் இரக்கத்தையும் அமைதியையும் வேண்டி ஜெபிப்பதாகவும், இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிப்பதாகவும் தந்தி செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆகஸ்ட் 27 புதனன்று அமெரிக்காவில் மினியாபோலிஸ் நகரத்தில் ஒரு கத்தோலிக்க பள்ளியின் அருகில் உள்ள ஆலயத்தில் இருந்தவர்களை 23 வயது மதிக்கத்தக்க வாலிபர் ஒருவர் துப்பாக்கியினால் தாக்கியதில் 2 சிறார் இறந்தும் பலர் காயமடைந்தும் உள்ள நிலையில் இந்நிகழ்விற்கு தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்து இரங்கல் தந்தி செய்தி ஒன்றினை வெளியிட்டுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. புனித மோனிகாவின் வாழ்க்கையானது கற்பித்தல் பற்றிய ஓர் உயிருள்ள ஆய்வு கட்டுரையாக இருக்கின்றது என்றும், உலகில் உள்ள அனைத்து மனைவியர் மற்றும் அன்னையர்களின் பாதுகாவலர் என்று அறிவிக்கப்பட அவர் தகுதி உள்ளவர் என்றும் எடுத்துரைத்தார் கர்தினால் பியத்ரோ பரோலின். ஆகஸ்ட் 27 புதன் தூய மோனிகா திருவிழாவன்று அவரது திருவுடல் வைக்கப்பட்டிருக்கும் ரோமையில் உள்ள புனித அகுஸ்தீன் திருத்தலத்தில் மாலை திருப்பலி நிறைவேற்றி மறையுரையாற்றிய போது இவ்வாறு எடுத்துரைத்தார் திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின். புனித மோனிகாவின் பராமரிப்பில் அனைத்து அன்னையர்களையும், குறிப்பாக பிள்ளைகளை இழந்த அன்னையர்களை ஒப்படைத்து ஜெபிப்பதாக எடுத்துரைத்த கர்தினால் பரோலின் அவர்கள், போதைப் பொருட்களால் தங்களது வாழ்வை தொலைத்த உடல்நலமற்ற பிள்ளைகளின் அன்னையர் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்பதாகவும் எடுத்துரைத்தார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.